நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம வாசித்தோமானால், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நன்றாய் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஸோ உங்களை குறித்து நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்களா? உங்களை குறித்து நீங்க குறைவா நினைச்சீங்க அப்படின்னா நீங்க குறைவா தான் இருப்பீங்க. உங்களை குறித்து நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்கன்னா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களை குறித்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நின்றுவீங்க. உங்களை குறித்து 1000 பேர் நினைக்கிறத விட ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை குறித்து நீங்க நல்லா நினைக்கணுமா? அதான் வேதத்தினுடைய வசனம் சொல்கிறது. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது தானியேலா இருக்கலாம், நெகேமியாவா இருக்கலாம், இவர்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவர்களை வித்தியாசமாய் நினைத்தார்கள். வேதத்துல ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களையும் அவங்களை சுற்றி இருந்தவங்க என்னென்னமோ நினைச்சாங்க. ஆனா சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறத குறித்து இவங்க கவலைப்படவே இல்லை. சன்பல்லாத்து தொபியா நெகேமியாவை குறித்து சொல்றான், நீ கட்டின மதில் சுவர் ஒரு நரி ஏறி போனா இடிஞ்சு விழும்பா. என்னதான் பெரிய கட்டி வச்சிருக்கிற, என்ன கட்டி வச்சிருக்கிற, அது இடிஞ்சு விழுந்துரும். பூனை ஏறி போனா நரி ஏறி போனா விழுந்துரும் அப்படின்னு கிண்டல் பண்ணி அத்தனை பேர் பேசும்போது கூட அவங்க என்ன பேசினா என்ன, என் கூட இருக்கிறவர் பெரியவர், இதை கட்டி முடிக்கிறதற்கு உதவி செய்கிறவர் என்று விசுவாசித்ததுனால ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிறவங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க போறீங்க? இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் உங்களை குறித்து ரொம்ப குறைவா நினைச்சீங்க? பாஸ்டர், நீங்க யாருக்காகவும் பேசல, எனக்காக தான் பேசுறீங்க. பாஸ்டர், இந்த கடனை வாங்கினதுனால நான் ரொம்ப அவமானப்பட்டதுனால என்னை குறித்து ஒரு தாழ்வான எண்ணமே வந்துருச்சு. நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஏமாந்தவன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், இல்லைன்னா நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன், எனக்கு எதுவுமே வாய்க்கல, என் குடும்பத்தை கூட என்னால் நடத்த முடியல, என் பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க முடியல, நான் என்னை குறித்து ரொம்ப குறைவாக நினைக்கிறேன். பாஸ்டர், என்னை குறித்து போகிற பக்கம்லாம் கடன்காரன் சொல்லி ஒரு பட்டத்தை என் தலையில் சூட்டினதுனால அவங்களுக்கு மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் இன்னைக்கு தட்டி கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் இப்பொழுது அப்படியே தட்டி கொடுக்கிறார். மகனே, இல்லை, யார் உன்னை குறித்து நினைக்கிறத குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை குறித்து இயேசு தேவன் பெரிதாய் நினைக்கிறார். உங்களை குறித்து ஒரு பெரிய, அதனால தான் இந்த ஜெபத்திற்கு உங்களை கலந்து கொள்ள பண்றாரு. இல்லைன்னா இந்த ஜெபம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்திலேயே எத்தனையோ லட்ச ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ லட்ச கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரல. சிஸ்டர், பிரதர், இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேரல. ஆனா உங்களுக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்திருக்குன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேல ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் கிருபை வச்சிருக்கிறாரு. உன்னை குறித்து பரலோகம் ஆண்டவர் நினைக்கிற நினைவு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால தான் இந்த செய்தி உங்களுக்கு நேரா வருது. அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை குறித்து நான் நல்லா நினைக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். நம்ம 2014வது வருஷத்துல என் வாழ்க்கையில் அதை ரொம்ப நான் அனுபவிச்சேன். வியாதியினுடைய படுக்கைக்கு போய்விட்டேன். ஊழியத்தில் என்னால் நிற்கவே முடியல. அதனால ஊழியத்தை விட்டுட்டு என்னுடைய ஊருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ என்னுடைய ஊரில் இருக்கிற பல ஜனங்கள் வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் பேசினாங்க, இவன் ஏதோ ஒரு பொண்ணை நேசிச்சான், அதனால தான் இவனுக்கு இப்படி வந்துருச்சு. சிலர் சொன்னாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சிலர் சொன்னாங்க இவனுக்கு செய்வனை வச்சுட்டாங்க. சுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பேசிட்டே இருக்கிறாங்க. சிலர் சொன்னாங்க இவன் மரிச்சிருவான்.
இவன் உயிரோட வரமாட்டான், இவனுக்கு ஆயுஸ் நாள் முடிஞ்சிருச்சு, இவனுக்கு ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற அவயம் அப்படியே அழிஞ்சு போயிடும். என்னை குறித்து மற்றவங்க எல்லாரும் அப்படியே பேசுகிறத பார்த்து நான் மிகவும் உடைஞ்சு போயிட்டேன். அதை கவனிச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி பேசுகிறாங்களே. அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு மிக ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இல்லை மகன், உன்னை குறித்து யாரும் நினைக்கிறத, மற்றவங்க நினைக்கிறத குறித்து நீ கவலையே படாத. உன்னை குறித்து நீ நல்லா நினை. உன்னால முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு நாள் அவன் முன்னாடியே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னை குறித்து நீ நல்லா நினைச்சிருன்னு ஆவியானவர் என்னை பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். ஆவியானவர் என்னை தட்டி கொடுத்துட்டே இருந்தார். வெகு சீக்கிரத்தில் சூழ்நிலை மாறினது. இன்னைக்கு அதே ஊரில் இத்தனை வருடங்கள் தாண்டி போய் நிற்கும் போது நான் ஆச்சரியப்படுறேன். ஓ ஹல்லேலூயா! அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மிக மகிமையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இன்றைக்கு விசேஷமாக ஒரு 10 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா, அவர்களை குறித்து அவர்கள் நினைக்கிற நினைவுகள் சரியானதா இருக்க வேண்டும். ஸோ உங்களை குறித்து நீங்கள் சரியாக நினைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனதிலே நொந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பீர்களே தவிர விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது.